Good morning. Today we are discussing about the topics basic components of electronics devices and circuits. இப்போ நாம் இங்கே லேபில் வந்து பேசிக் காம்பனண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் காம்பனண்ட்ஸ்னால் என்ன? செமிகண்டக்டர் பேசிஸில் எல்லா காம்பனண்ட்ஸும் இருக்கும். நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டுடைய பேர் என்னன்னா டயோட். டயோட்னா என்னன்னா உன்னுடைய எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு ஹோல்ஸில் இருக்கும் ஒரு சைடில், ஹோல்ஸ் வந்து இன்னொரு சைடில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். நான் சப்ளை வந்து இந்த ரெண்டு டெர்மினல் கொடுக்கும்போது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரன் ஆகும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகக்கூடியது. இப்போ கரண்ட்னா என்ன? பேசிக் கரண்ட் இஸ் த மூவிங்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது உங்களுக்கு தெரியும், மூவிங்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த டயோடோட யூஸ் என்னன்னா நம்ம கரண்ட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். இது ஆக்சுவலாக பிஎன் டயோட். பின்னா வந்து ஹோல்ஸ், என்னன்னா எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இந்த டயோட ப்ராசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னா கரண்ட் ஒரு சர்டைன் பாயிண்ட்ல அது ஒரு மேக்ஸிமம் லெவல்ல டச் பண்ணிக்கும். அதுக்கு மேல நீ வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட் விட்டு தாண்டாது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் மேக்ஸிமம் சேச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டையோட் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கான் மெட்டீரியல், ஜெர்மானியம் மெட்டீரியல், ஆர்சனைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இந்த லேபில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் பேர் சிலிக்கான். சிலிக்கான் டயோடோடைய சேச்சுரேஷன் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.7 வோல்டேஜ். 0.7 வோல்டேஜ் வந்துச்சுன்னா இதோடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் வரும். அதாவது ஃபார்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெர்மினலுடைய கனெக்ஷன்ஸை மாற்றி கொடுக்கும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுக்குறீங்க. இப்போ வந்து நெகட்டிவ் சைடில் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்? ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.01 வோல்டேஜ் என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக ரிவர்ஸ் ஸ்டேட்டஸை அடைஞ்சிடும். அப்போது இந்த மெட்டீரியல் மட்டும் தான் இந்த வோல்டேஜ் லெவல் கொடுக்குது. ஜெர்மானியம் எடுத்தீங்கன்னா ஜெர்மானியம் வந்து 0.3லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் வோல்டேஜை அட்டைன் பண்ணிடும். ஆனால் ரிவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் அட்டைன் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அப்போ வந்து இதில் 0.01 சொன்னோன்னா இது 0.04. அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் 3 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் அதிகமான வேல்யூ. அப்போது ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரிவர்ஸ் வந்து சிலிக்கானுக்கு போயிருக்கும். ரிவர்ஸ் கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா லீக்கேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது வேற என்ன யூசேஜ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி என்னென்ன எல்இடி இருக்குது? லேசர் லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேசர் எல்இடி என்னது? லைட் எமிட்டர் டயோட். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது யூஸ் பண்ணுறாங்க. வேற என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க? ரெகுலேட்டர். இந்த ஃபேனில் ரெகுலேட்டர் இருக்குங்களா? ரெகுலேட்டரில் வந்து நம்மளுடைய சப்ளைவை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் சப்ளை கொடுத்தோம்னா ஃபேன் வந்து 5ல் ரன் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கம்மி பண்ணுறோம், ரெகுலேட் பண்ணுறோம். அப்போ சப்ளை கம்மியாகுது. அப்புறம் அடுத்ததில் ஃபேனுடைய மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கம்மியாகும். அதே போல் 0ங்கிறது கொண்டுட்டோம்னா நம்மளுடைய இன்புட்டே கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரன் ஆகிறது கிடையாது. இப்போ இங்கே வேற என்ன டிவைஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். எமிட்டர், பேஸ், கலெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அதில் வரக்கூடிய டெர்மினல் பேஸ் பார்த்தீங்கன்னா பேஸ். இந்த லெஃப்ட் சைடு வந்து எமிட்டர் வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டுருப்பாங்க. ரைட் சைடு வந்து கலெக்டர். எமிட்டர் வந்து கலெக்டர் வழியாக கரண்ட் வந்து மூவ் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு தான் டிரான்சிஸ்டர் ஒர்க்கிங் சொல்லுவோம். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா FET ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், BJT இருக்குது, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க சரிங்களா? அது இல்லாமல் அட்வான்ஸ் என்னன்னா CMOS கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் டிவைசஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் லாஜிக்ஸ், டிஜிட்டல் லாஜிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வேற என்ன டிவைசஸ் பற்றி பார்க்க போனோம்னா நம்ம வந்து பிரெட் போர்ட். பேசிக் வந்து பிரெட் போர்டை பற்றி பார்க்குறோம். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் சீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அதாவது ரோ சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனில் இருக்கும். காலம் சைடில் எடுத்தோம்னா கனெக்ஷன் கிடையாது. காலம்ல என்னது? மேலே இருந்து கீழே வர மாதிரி. அதாவது வெர்டிக்கலி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ஸ், ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் கனெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ரெஸ்டர் எடுத்துக்கோ. ரெஸ்டர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரோவில்
பண்ணலாம். இது பிரெட் போர்ட். வேற CRO, இந்த மெட்டீரியல் வந்து CRO கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இன்புட் இருக்கும். இந்த 2 டெர்மினல் வந்து வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வரைக்கும் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா F = 1/T. ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து 1/time. டைம் தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகேவா? இந்த டிவைஸ் பற்றி தெரிஞ்சுட்டோமா? வேற என்ன வச்சிருக்கோம்? இந்த டிவைஸ் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஆஸ்கிலோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது சிஆர்ஓங்கிறது அவுட்புட், இது ஆஸ்கிலோஸ்கோப் அப்படிங்கிறது இன்புட் டிவைஸ், ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணக்கூடியது. நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரன் ஆகுது இல்லையா, ஹார்ட் ரன் ஆகுதுக்கு என்ன காரணம்? எஸ்ஏ முடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ஏ முடிச்சு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டிமுலேட்டர் ஒர்க் ஆகும். அந்த ஸ்டிமுலேட்டருடைய பல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணா ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கம்ப்ரஸ் டீகம்ப்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். அப்படி இருந்தால் தான் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே போகும். கம்ப்ரஸ் ஆகும்போது பிளட் எப்படி நம்மளுடைய பாடி ஃபுல்லாக மூவ் ஆகும். அது டீகம்ப்ரஸ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டை எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டுக்குள்ள அதை பியூரிஃபை பண்ண முடியும். அதே சேம் காம்பவுண்ட் தான் இந்த ஆஸ்கிலோஸ்கோப். இந்த ஆஸ்கிலோஸ்கோப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர் பேர் வந்து கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர் சொல்லுவாங்க. இதோட ஒர்க் என்னன்னா கிளாக் பல்ஸை ஜெனரேட் பண்ணும். இந்த கிளாக் பல்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு பல்ஸ் உருவாகும். 0s 1s 0s 1s 0s 1 உருவாகிட்டு இருக்கும். இதோட அடிப்படையில் தான் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா டெசிபிள். இப்போ நம்ம சவுண்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணக்கூடிய யூனிட் வந்து டெசிபிள். சரிங்களா? நம்ம ஆல்ரெடியாக ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி வந்து ஹெர்ட்ஸ்.